even the way you showed Ajith sir in Mankatha, no one expected that at all. You know, it was one of a kind. முன்னாடி அண்ணா வந்து இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வாஸ் டூயிங் அவரோட ஷேட்லேருந்து நான் டோட்டலாக மேட் him a bad guy in that film. Yes. And he pulled it off like, you know, ஒரு walk in the park மாதிரி வந்து அவர் பண்ணாரு. Even in Maanadu, like time loop, அந்த கான்செப்ட் யாருமே யோசிக்கவே இல்லை. And the way you presented it was so relatable. வந்து எஸ்ஜே சூர்யா சாருக்கு தான் பில்டப் ஜாஸ்தி. கரெக்ட். பிகாஸ் எனக்கு அந்த இப்போ வந்து எஸ்ஜே சூர்யா சாரை ஆடியன்ஸ் பார்க்கும்போதே இவன் பயங்கரமான ஆள்றா அப்படின்ற மாதிரி தெரியணும். CSK is going to lose. நேற்று வின் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். சரி, எனிவே இப்போ யார் கஸ்டடியில் யார் இருக்கான்னு தெரில. உங்கள் கஸ்டடியில் நான் இருக்கேன்னா என் கஸ்டடியில் நீங்கள் இருக்கீங்களா? இப்படி கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கணும்? நீங்கள் கேளுங்க. நான் கேட்குறேன். ஓகே. சென்னையில் பிறந்து வளர்ந்த சென்னையில் வளர்ந்த ஒரு பையன் இப்போ ஆஃப்டர் ஐ திங்க் நியர்லி 13 years ஆஃப் ஆக்டிங் இன் தெலுங்கு. இப்போ தமிழுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க. ஸோ வாட் யூ ஃபீல், ஹவ் யூ ஃபீல் அபவுட் கம்மிங் இன் டு தமிழ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? டைரக்ஷன் அதெல்லாம் விட்டுருங்க, பிகாஸ் ஐம் ஃப்ரம் தேர், அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய மனநிலை, ஹவு யூ ஃபீல் அபவுட் கம்மிங் இன் டு தமிழ்? It's a very new feeling actually. I think yesterday in the event you said one line. It sent me down thinking. As an actor, ஒரு வாட்டி லான்ச்க்கு அப்புறம் the audience has an impression on you. ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, சரி இந்த ஆக்டர்னா படம் இப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் இப்போ தமிழ் ஆடியன்ஸ் டசன்ட் நோ மச் அபவுட் மீ. தே நோ மை நேம் அண்ட் ஆல் தட், பட் ஒர்க் எப்படி இருக்கும், இவன் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஆக்டிங் எப்படி இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் கிரவுண்ட் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ வெரி நியூட்ரல் ஸ்பேஸ். ஸோ இட்ஸ் அ சான்ஸ் டு சார்ட் ஆஃப் ப்ரூவ் மை செல்ஃப் ஃப்ரம் த ஸ்டார்ட் லைக் அ நியூ கமர். ஸோ ரொம்ப ரேராக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஐம் குவைட் எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் அட் த சேம் டைம். எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, ஐ வாண்ட் தெம் டு ஓன் மீ ஃபர்ஸ்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ். அண்ட் அது இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எனக்கு வெரி வெரி ஸ்பெஷல். பிகாஸ் ஸ்கூல் டைமில் இருந்தப்போ தமிழ் சினிமா ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ அ லாட் இன் தோஸ் யங் இயர்ஸ் வாண்டிங் டு பி அன் ஆக்டர். நிறைய தமிழ் படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் பின் அ கிரேட் ஜேர்னி அண்ட் ஐம் ஹாப்பி ஃபைனலி ஐம் கோயிங் டு பி ஆன் தட் கேன்வஸ். சூப்பர் சூப்பர். நிஜமே நான் எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நானும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த மாதிரி வந்து இந்த கதை கிடச்ச உடனே வந்து யூனோ ஹவ் ஐ வாண்டட் டு ட்ரீட் இட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே தேன் என்னோட முந்தைய படங்கள்லாம் விட. அதுதான் நேற்று ஸ்டெல்லிங் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போது கூட வந்து இங்கே தான் தெரியாது. அதனால் வந்து இங்கே எப்படி இருந்தாலும் வந்து நல்லா இருந்தால் ஓகே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து they have certain expectations from my film. Right. So வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. But they also know that I will surprise them. You know, அது ஏதோ ஒரு விஷயத்தில். பிகாஸ் see இப்போ மங்காத்தா எடுத்துட்டிங்கன்னா மங்காத்தா இஸ் a serious film. It's a heist and it's backstabbing and stuff like that. Right. அதில் ஹியூமர் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் ஹியூமர் இருக்கும். பட் ஆனால் வந்து இட்ஸ் சீரியஸ் ஃபிலிம். ரைட். அதே மாதிரி மாநாடும் பார்த்தீங்கன்னா மாநாடு இஸ் அபவுட் அ கை ஹூ கெட் ஸ்டக் இன் ஒன் டே. ரைட். அதுவும் சீரியஸ் ஃபிலிம் தான். பட் அங்கங்கே ஹியூமர். அதில் எஸ்ஜே சூர்யா சாரோட ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருடைய ஆங்கர்லாம் வந்து தியேட்டரில் வந்து அது ஃபன் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து ஸோ தே ஆல் எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் யூனோ சம்திங் நியூ ஃப்ரம் மீ அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் ஆனால் வந்து இவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஃபிலிம், இவ்வளோ ஒரு இமோஷ்னலான ஒரு படம், அது வந்து என்கிட்டேருந்து வந்து அங்கே எதிர்பார்க்க மாட்டாங்க. ரைட். So I'm really very curious. I wanted to prepare them for it as well at the same time. அது வந்து எனக்கு உங்கள் மூலமாக நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ்
எனக்கு உங்களுக்கு பெரிய இமேஜ் நீங்கள் வச்சுக்கல. நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து யூனோ யூ ஜஸ்ட் டூ, உங்கள் மனசுக்கு பிடிச்சிச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் ஒர்க்கிங். இந்த சமயத்தில் உங்களுக்கு ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்டாக் ஃபிலிம், அவனோட ரேஸு எப்படி அவன் வந்து ஹீரோ ஆகிறான் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஐ திங்க் எனக்கும் ரொம்ப நல்ல லான்ச் இந்த படம் தெலுங்குல இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் யூ வாண்டட் டு தெலுங்கு படம் பண்ணோன்னு எப்போ ஒரு தாட் இருந்துச்சா? ஓகே ஓகே கண்டிப்பாக நிறைய வாட்டி வந்துச்சு. நிறைய எனக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு மங்காத்தா படம் முடிஞ்சதுலேருந்து வந்து ஐ பீன் கமிங் ஹியர். ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னீங்க. நான் ஆக்சுவலி வந்து ஆமாம் கிட்ட சொன்னீங்க. I came, I spoke to him, I met him few times. அதுக்கப்புறமா இன்னொரு கதைக்கும் நான் வந்து I met அப்பா like twice. ஓகே it never happened. அது நீங்கள் சொன்னீங்க மாநாடும் இங்கே நிறைய ஹீரோஸோட நரேட் பண்ணீங்க. நிறைய ஹீரோஸ் பண்ணேன். ஆனால் அது ரொம்ப அது சொல்லும் போது அது கன்சீவ் பண்ணி அது வந்து அது கொஞ்சம் கஷ்டம் டு விஜுவலைஸ் இட். ஆமாம், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அதுதான். See, what I've noticed is your antagonists are very, very strongly written. When you write, do you first write their character and then write the hero's character backwards? Because they're so unique. No, I want to make them very powerful because அவங்களை எப்படி அவன் ஜெயிக்க போறான் அப்படின்ற போது ஹீரோவோட ரேஸ் தானா அமைஞ்சிடும். ஸோ ஹீரோ வந்து யூனோ the antagonist, the villain has to be really really powerful. அப்படி இருக்கும்போது தான் வந்து ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரியும். அவனை ஹீரோ எப்படி கண்ட்ரோல் பண்றான், அவனை எப்படி பிடிக்கிறான், அவனை எப்படி மாத்துறான், வாட் எவர் ஹீ டஸ், யூனோ எந்த கதையாக வேணா இருக்கும், அவனுடைய செயலை வந்து நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்ற போது ஹீரோ அப்போதான் வந்து it becomes bigன்றது. எனக்கு முன்னாடியே ஹீரோ வந்து வில்லன் அடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருந்தாலும் ஹீரோ பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஹீரோ விட பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். அப்படின்னு இந்த படத்துல இப்போ கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு because I always work with lot of actors in my film. I'll try to bring in as many actors as possible. எல்லாத்துலயுமே நல்ல ஆக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது எனக்கு ஒர்க்கிங். ஸோ என்ன விடுங்க, பட் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஃபுல் படம் யூ ஷேரிங் வித் அரவிந்த் சார். அரவிந்த் சாமி சார் கூட தான் வந்து இட்ஸ் மோர் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கும் கிருத்தியோட அரவிந்த் சாமி சாரோட கெமிஸ்ட்ரி தான் வந்து படமே. தட் இஸ் வாட் தி மூவி இஸ் ஆல் அபவுட், வாட் யூ கைஸ் do அப்படிங்கிறது தான் படம். So how did you feel acting with a person who's an amazing actor, அவ்வளோ வருஷமா வந்து is been there in the industry, and he's also a charmer, ரெண்டு பேருமே அழகனுங்க, and what do you how do you see this? Well, initially நீங்க அரவிந்த் சார் சொன்னப்போ obviously I was very very excited. Firstly, Arvind sir script accept panna, it's something that he really believes in. Very very rare accept பண்ணுவாரு. So I was very very happy and ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஏறிச்சு. ஓகே, நம்ம படத்தில் டெஃபினட்டாக ஒரு புது விஷயம் இருக்குது, அதுக்கு தான் சார் ஆக்செப்ட் பண்ணார். பட் ஆன் செட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் நானே அரவிந்த் சார் படம் சின்ன வயசுல இருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு I've been seeing him on screen and he's an actor I really look up to. So and அதோட தமிழ் பேசணும் சாரோட. ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு கொஞ்சம் உள்ள. பட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் வாட்சிங் ஹிம் ஒர்க், அப்சர்விங் ஹிம் வாஸ் ஸோ மச் ஆஃப் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இட் செல்ஃப். இந்த வே அவர் சும்மா சீன் பேப்பரில் எது இருந்தால் டைரெக்டாக அப்படி பண்ண மாட்டார். பிரிங்ஸ் இஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் ஆட் பண்ணுவார், வெதர் வி இம்ப்ளிமெண்டட் ஆர் நாட் ஃபார் த டிஸ்கஷன் சேக். ஸோ அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தோணுச்சு. And by the end of it, I'm so happy he did it. It's been, I mean, without Raju, I don't think there's custody. Yeah. So it's been such a great experience, and I'm really thankful that you brought him on board. I know. I'm really ரொம்ப lucky to work with Arvind sir as well, because he's நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட கதை சொல்லி முடிச்ச உடனே வந்து
the next day he calls me and he starts discussing about the character. Right. இந்த கேரக்டர் இப்படி பண்ணலாமா, எப்படி வந்து he immediately gets into the character. Right. ஸோ ஒரு வெறும் அந்த கேரக்டர் என்னென்ன யோசிக்கும், எப்படி யோசிப்பான் அவன், என்ன மாதிரி இருப்பான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மைண்ட் செட் குள்ள போயிடுவாரு. ஆமா அந்த சைக்காலஜி ஆஃப் தி கேரக்டர் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் டு வர்க் வித். இப்போ சரத் சார் பாத்தீங்கன்னா, சரத் சார் ஜஸ்ட் ப்ராப்பர் ஆக்டர். கரெக்ட். நம்ம டைரக்டர் என்ன கேக்குறோம், என்ன பண்ண சொல்றோம், he will do that or elevate it. Exactly. But ஆனா சில ஆக்டர்ஸ் வந்து they try to அந்த டைனாமிக்கே மாத்திடுவாங்க, கேரக்டரோட டைனாமிக். கண்டிப்பா இப்போ ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது people are going to love him as well at the same time. ஏன்னா அந்த கேரக்டரோட வேரியேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். Because உங்க கேரக்டர் வந்து it has to be throughout the film. ஏன்னா அவன் மைண்ட்ல ஒன்னு இருக்குங்கிறதுனால வந்து அவனுடைய விஷயம் எல்லாமே அந்த சின்ன கோபம் இருக்கும். அவனுக்குள்ள ஒரு சின்ன கோபம் வந்து தான் வந்து he has to carry on. ஒரு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ஸோ till the end he has to be ஒரு மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த கேரக்டர் அப்படி கிடையாது. அவனுக்கு அந்த விஷயம் தெரிகிற வரைக்கும் வேற மாதிரி இருப்பான். he tried to kalachify, he tried to do this, manipulate you, stuff like that. So நல்ல வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. So he liked it a lot. அதான் நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்னேன், அரவிந்த் சுவாமி சார் ஐ கான்ட் சே இஸ் அ வில்லன் இன் த ஃபிலிம். ஒரு பாயிண்ட்ல ஒரு எனிமி மாதிரி இருப்பார், ஒரு பாயிண்ட்ல ஒரு பிரதர் மாதிரி, ஒரு பாயிண்ட்ல இட் ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் லைக் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்களா, யூனோ. ஸோ இட் கோஸ் த்ரூ சச் அ டைனாமிக் ஜேர்னி. ஐ திங்க் 12th ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்த்தப்போ அந்த ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தட்ஸ் வாட் தேல் டேக் ஹோம். கண்டிப்பாக I think it'll be a new thing நினைக்கிறேன். ஒரு ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிற டோட்டல் ஆப்போசிட் பீப்புள். இவனோட வே ஆஃப் லிவிங், இவனுடைய ஐடியாலஜி, இவனுடைய எல்லாமே வேற. அவனோட கேரக்டர்ல வந்து அவனோட ஐடியாலஜி எல்லாமே வேற. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர். இதுல வந்து கிருத்தியோட கேரக்டர் உள்ள என்னென்ன டார்ச்சர் பண்ணுது. ஸோ இட்ஸ் கம் அவுட் குட் அண்ட் we are all happy about it. அண்ட் இப்போ என்னன்னா வந்து உங்களுடைய பாயிண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணாத டெக்னீஷியன்ஸ், இன்க்ளூடிங் மீ. Yes. Everyone, I think, except Kriti Shetty as an actor. All the technicians are new technicians for me. So it's so you felt happy? Absolutely. Working with, I think, Rajivan sir oda nariya padam pannirken. But அது இல்லாம கதிர் சார் பேசவே மாட்டாரு. பட் I love the way how dedicated he is in terms of bringing that reality to screen. எங்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டிஸே இஸ் கம்ப்ளீட்லி டெட் அகேன்ஸ்ட். so happy about that. நிறைய இன்டர்வியூஸில் மோஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின் என்னன்னா, இளையராஜா சார் அண்ட் யுவன் சங்கர் ராஜா எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, அந்த காம்பினேஷன் எப்படி ஆன் ஸ்க்ரீன் எட்டுன்னு வந்தீங்கன்னு. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் பி ஆஸ்கிங் யூ தட். டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசணும் ரொம்ப ஆசை. என்னோட இட்ஸ் லைக் a dream for me to have my uncle இளையராஜா அவங்க பேர் வந்து என்னோட படத்தில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இட்ஸ் லைக் a dream. And most of the directors will have that because அவரோட மியூசிக் இஸ் லைக் அன் இன்ஸ்பிரேஷன் டு அ லாட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஏன்னா இப்போ ஒரு சீன் எழுதும் போது கூட வந்து அந்த மியூசிக் தாட்டில் தான் நாங்கள் எழுதுவோம். சில சீன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கரெக்ட். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அவருடைய ஃபீல் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வந்து கதை பிரகாரமே வந்து கதை வந்து ஒரு 90s, ஒரு மிட் 90s, லேட் 90s நடக்கிற ஒரு கதைங்கிறதுனால வந்து அவருடைய டச்சஸ் இருந்துச்சுன்னா மியூசிக்கில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ ஐ டோல்ட் யுவன் பிகாஸ் ஐ பீன் ஒர்க்கிங் ஒன்லி வித் யுவன் த்ரூ அவுட் மை கரியர். ரைட். ஸோ நான் யுவன் கிட்ட சொன்னேன் இது மாதிரி இதில் வந்து ஐ கால் ஹிம் ராஜாப்பா. ஓகே. ஸோ இந்த படத்தில் நம்ம ராஜாப்பாவோட சேர்ந்து பண்ணலாமா? பண்ணலாமே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். சரி வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி பேசினோம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், அது நீங்களும் யுவனும் சேர்ந்து பண்ணணும். பண்ணலாமே அப்படின்ட்டார். அவ்வளோதான் சிம்பிளா பண்ணலாமே அப்படின்ட்டாரு. தென் ஐ நரேட்டட் தி லைன் டு ஹிம் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக சொன்னோடனே வந்து எப்பா அட்டடா ஒரே ஆக்ஷனாக இருக்குது, பயங்கர ஆக்ஷன் படமா அது அப்படின்னாரு. ஆமாம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. படமும் பார்த்துட்டு தென் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்டேருந்து கம்போசிஷன்ஸ் டியூன்ஸாக சாங்ஸ் வாங்கிட்டோம். கொஞ்சம் ஓல்டர் இதில் இருக்கணும், அந்த 1980s அந்த நாஸ்டால்ஜியா மறுபடியும் வரணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் பெருசாக அந்த சாங்ஸ்லாம் கேட்டது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி 2K கிட்ஸ்லாம் வந்து தே ஆல் க்ரூ அப் லிஸ்னிங் டு
இப்போது யுவனாக இருக்கட்டும், தமன்னா இருக்கட்டும், அந்த டைமில் வந்து யூனோ அவங்க மியூசிக்லாம் கேட்குறது. ஆக்சுவலி என்னோட டாட்டருக்கே வந்து அவரோட பாட்டுலாம் பெருசாக தெரியாது. They all listen to very இப்போ இருக்கிற ஸோ எனக்கு வந்து அவருடைய இதை வந்து இங்கே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் ஸ்கூல் டைம்லேயும் ராஜா சார்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷன் இன் சோ மெனி வேஸ். ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷன் போயிட்டு இருந்தாலும் ராஜா சார்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வில் பி கோயிங் ஆன் இன் த பேக் ஆஃப் மை மைண்ட். யூ நோ தட்ஸ் ஹவு மச் ஹிஸ் மியூசிக் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அஸ். ஐம் ஸோ ஹாப்பி. இந்த டெஃபினெட்லி ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறப்போ அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வெளியில் வரும். ஐ ஃபீல் வித் கண்டிப்பாக பார்க்கும்போதே அவங்களுக்கே தெரியும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இது இளையராஜா பண்ணியிருக்காரு, இது யுவன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி மியூசிக் லவர்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி நோ. ஸோ அதுவும் நல்லா வந்திருக்கு. கதிர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி அவர் வந்து ஃபுல் படத்தை ஷோல்டர்லேயே சுமந்தார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹேண்டில் சீரியஸ்லி. பாவம் அவரோட உடம்பு சைஸுக்கும் அவருக்கும் வந்து he doesn't let the operator do anything. He wants to do everything. So அவரே வந்து ஃபுல் படம் வந்து is like a director's delight ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் நான் மெயினாக கதிர் சார் கிட்ட போனதுக்கு காரணமே வந்து பிகாஸ் தட் நீங்கள் சொன்னீங்களா அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் இந்த படத்தில் இருக்கணும். அது நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே மைண்டில் இருந்துச்சு. இந்த படம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டே வந்து it should have that very real ஒரு நிஜமா ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கணும். அதோட டோன்ஸ்லேருந்து எவ்ரிதிங் ஹேஸ் டு பி. ஏன்னா இந்த படத்தில் வந்து as you know ஒரு சின்ன ஒரு there'll be ஒரு டேர்ன் அரவுண்ட் சீன் ஒன்று இருக்கு, ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்சிடென்ட், அந்த மாதிரி ஒரு சீன்ஸ். அந்த சீன்லேருந்து படம் வந்து ஹேண்டில்டாக மாறும். ஆமாம், அது வரைக்கும் ஹேண்டில் கிடையாது. ஸோ அதுலேருந்து வந்து ஜஸ்ட் டு கிவ் ஒரு சின்ன ஒரு ஆட்லைன் ரஷ் உங்களுக்குள்ளே இருக்கணும். திடீர்னு ஒரு சின்னதாக உங்களுக்கே தெரியாமல் அது சப்கான்ஷியஸ்லி அதுக்கு தான் அது ஒர்க் பண்ணும். இன்னும் நீங்கள் ஆக்ஷன் எபிசோட்ஸ் நார்மலாக டிசைன் பண்ணல. ஒரு அண்டர் வாட்டர் டனலுக்குள்ளே ட்ரெயினில் ஒரு எக்ஸிபிஷனில், ஆமாம், லைட்டே இல்லாத. ஸோ ஆல் திஸ் கேப்சரிங் ஆல் திஸ் ஆல்சோ வாஸ் ஒரு பயங்கரமான சேலஞ்ச். கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அண்டர் வாட்டர் தான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்டர் வாட்டராக இருக்கட்டும், அந்த டனலாக இருக்கட்டும், அந்த டனலில் ஸ்பேஸே ஜாஸ்தி இல்லை. இட் வாஸ் லிட்டரலி த லைஃப் சைஸ் டனல். நாங்கெல்லாம் கீழே தான் இருக்கோம். ஆமாம், ஏன்னா அது ரொம்ப ஹைட்டில் வேற போட்டுட்டாங்க. அதான் ராஜீவ் சார் கிட்ட திட்டிட்டு இருந்தோம், நம்ம இது கொஞ்சம் கீழேயாவது போட்டிருக்கலாமே, நீங்கள் இதுக்கு இவ்வளோ ஹைட்டாக போட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தோம். இல்லை நீங்கள் டெக்னிக்கலாக வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சோம். நாங்கள் ஆக்சுவலி வந்து அதுலேயே வந்து ஒரிஜினலாக வாட்டர் போட்டு அந்த ஃப்ளோ கிராவிட்டியோட கேப்சர் பண்ணி அது எங்களால் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து பட் we managed to do different things and make it look as real as possible. ஏன்னா அந்த set has to hold a lot of water as well. Correct. So it was very very challenging. Satya sir, the art director, ellarkum and you recommended Aburi Ravi sir to me, and I thank you for that. And it was so much fun working with him. Because avlo experience தான். So அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து he suggested and helped me out with this whole thing. So அவருக்கு இந்த சமயத்தில் I think as a team I think ரொம்ப நன்றி சொல்லிடணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஸோ எல்லாரும் கேட்குற கேள்வி எனக்கு வந்து என்னன்னா வந்து நான் இப்போ ஃபார் த பாஸ்ட் ஐ திங்க் ஒரு நாட் ஒன் இயர் ப்ராபப்ளி ஒரு ஃப்ரம் திஸ் இயர் பிகினிங்லேருந்து வச்சுக்கோங்களேன், ஜான்வரியிலேருந்து வந்து நீ உங்களை விட வந்து நான் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். ஆமாம். ஸோ நான் யாருக்கு ஹாப்பி பர்த்டே போட்டாலும் உங்கள் ஃபேன்ஸ் என்கிட்ட கஸ்டடி அப்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு காலத்தில் வந்து எனக்கு வந்து கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே, யாராவது கண்டோலன்சஸ் போட்டால் கூட மாநாடு மங்காத்தா 2 எப்போ அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு அதுக்கப்புறமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டடி அப்டேட் வந்து எனக்கு வந்து என்ன போட்டாலும் கஸ்டடி அப்டேட் எனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி வந்து இது ரிலீஸ் பண்ணுங்க, அதாவது இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் த ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி யாராவது கேட்பாங்க. அது போட்டால் கூட எங்க கஸ்டடி அப்டேட் எதோ பண்ணிட்டு இருக்கீங்க, கஸ்டடி சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு கேட்குற கேள்வி இப்போ உள்ள இருக்கிறதுல வந்து சேக்கு கஸ்டடிக்கு அப்புறம் என்ன, வாட் இஸ் திஸ் நெக்ஸ்ட், what does he want to do next after custody அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர பரவலான ஒரு I think in whichever press meet you go they will ask you that. Right. Your fans want to know as well. Right. So what is in your mind, what do you want to do next? What is in my mind, honestly எந்த ப்ராஜெக்ட்டும் இன்னும் ஓகே பண்ணல, டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குது. பட் ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் ஆன் how
Tamil audience is going to accept me on May 12th. I think நிறைய decisions அது பேஸ் பண்ணி இருக்கும் because I want to continue this journey, want to make proper bilingual films where I can entertain both audiences. Super. So just waiting for May 12th and then see how to take it forward. சூப்பர். நீங்க கஸ்டடி அதுக்கப்புறமா நீங்க வந்து 2 லாங்குவேஜ் தான் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அப்படியே நீங்க கஸ்டடி 2 ஒரு லைன் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல நான் கஸ்டடி 2 இல்ல வந்து I'll surprise you with another genre அப்படிங்கிறது தெரியல பட் I would really want to. எனக்கு வந்து அந்த எனக்கு actually I thought of something ஒரு அந்த நம்ம அந்த Love at First Sight song shoot பண்ணிட்டு இருந்தபோது there was this costume where you come with suspenders. Yes, suspenders நீங்க அன்னைக்கே சொன்னீங்க. அன்னைக்கு உங்களை பார்த்ததுல இருந்து I really want to do a 1960s right அந்த மாதிரி ஒரு அங்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு புது ஜோன்ல சூப்பரா இருக்கும் அந்த பீரியட்ல பண்ணனும் அப்படி சொல்லி திடீர்னு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா 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 Guy Ritchie kind man from Uncle exactly அந்த மாதிரி you had that you know ஒரு பெரிய ப்ராப்பரா பழைய யூரோப்ல ஒரு சூப்பர் சம்பந்தமே இல்லாத ஒரு இந்தியன் பாய் கோஸ் தேர் and tries to அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டு பார்த்ததுல இருந்து சோ கதையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி ஒரு ஐடியா will try to fix something. நான் அந்த மாதிரி எனக்கு I want to இப்போ நம்ம இதுல இருந்து சம்பந்தமே இல்லாம உங்களை வந்து திரும்ப காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஆமா இல்ல உங்க படம் எல்லாம் அப்படிதான். I don't think the previous film and the next film it's totally like different. Like even the way you showed Ajith sir in Mankatha, no one expected that at all. You know, it was one of a kind. So இல்ல அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. அது இன்னும் வந்து உங்களை வந்து ரொம்ப லவபிளா பார்த்துட்டாங்க. லவ் பண்ற they've seen you all dimensions of love from you. We've done super love stories in the past. So எனக்கு டோட்டல் ஆப்போசிட்டா உங்களை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஆனா வந்து இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வாஸ் டூயிங் அவரோட ஷேட்லேருந்து நான் டோட்டலா மேட் ஹிம் bad guy in that film. Yes. And he pulled it off like you know ஒரு walk in the park மாதிரி தான் வந்து அவர் பண்ணாரு. Even சிம்பு எடுத்தீங்கன்னா கூட in maanadu like time loop and the concept yarume you know யோசிக்கவே இல்லை. And the way you presented it was so relatable. So it's amazing how you really transform from film to film and also make the actors transform. சிம்பு அதுக்கு முன்னாடி வந்து he's like larger than life hero மாதிரி தான் வந்து he's been doing a lot of things you know camera பார்த்து பேசுறது his audience like that you know that kind of. So I wanted to make him very subtle. Right. அந்த படத்துல வந்து பில்ட் அப்ஸே இருக்கு. ஆமா ஆமா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் நீட்டா வருவாரு. கேஷுவலா வருவாங்க. எல்லாமே கேஷுவலா இருக்கும். அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா தான் வந்து அது மாசா மாறும். எஸ். சோ एक्चुअली வந்து எஸ்ஜே சூர்யா சாருக்கு தான் பில்ட் அப் ஜாஸ்தி இருக்கு. கரெக்ட் பிகாஸ் எனக்கு அந்த இப்போ வந்து எஸ்ஜே சூர்யா சார் ஆடியன்ஸ் பாக்கும்போதே இவன் பயங்கரமான ஆள்றா அப்படின்ற மாதிரி தெரியணும். அந்த மியூசிக் அந்த பில்ட் அப்ஸ் அதெல்லாம் எனக்கு இவனை பாக்கும்போதே சாதாரண அந்த பிளேன்ல அந்த என்ட்ரி ஷாட் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. And he was okay with it. That's the best part. He also wanted to try something very different. Right. So அது எனக்கு அதுதான் உங்ககிட்டயே வந்து எனக்கு முன்னாடி படத்துல இருந்து டோட்டலா ஒரு வேற I think people are going to love this Che as well. No, and I enjoyed the process a lot. I think even நிறைய இந்த மாதிரி கேட்க போறாங்க உங்ககிட்ட. Because action எனக்கு எப்போனிந்தோ பண்ணனும்னு அந்த ஆசை இருந்துச்சு. But not that larger than life, you know, that kind of action. Just want to keep it real to the point. I think somewhere that suits my body language and that's what I relate to also more. So I'm so happy that you designed that for me. And இல்ல கரெக்ட்டா அமைஞ்சிடுச்சு. கரெக்ட். இந்த கதைக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ரியலிஸ்டிக் ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. There was this one sequence where நான் முன்னாடி எடுத்த போது வந்து அது பில்டப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஹை ஸ்பீட் கேமராஸ்லாம் வச்சு அதை பார்த்துட்டு நீங்களே வந்து மாற்றிடலாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு லைட்டாக சொன்னேன். I didn't tell them இதில் வேண்டாம் திரும்ப பண்ணலாம் சொல்லி short. Because it's not the texture of this film. I mean that deserves it when the script demands it. But நம்ம படத்தில் it might suddenly look off. So and the audience might disconnect. So I think we should do what's honest for this. That was a good call actually. ஏன்னா வந்து எனக்கு வந்து தெலுங்கு புதுசு. ஸோ எனக்கு அந்த சென்சிபிலிட்டிஸ் இப்போ ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்களா அந்த ஃபைட் இருக்கணுமா அப்படின்னு. பட் ஆனால் as being here and you know the sensibilities here, you came and told இல்ல இது இப்படியே வச்சுக்கிட்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே வந்து it was very happy. We were all very happy. Okay.
Anyway, it was such a wonderful time. Last 1 year, I think maybe more than 1 year, 1.5 years, I've been traveling with you. Chennai 28 pin code in the Hyderabad Jubilee Hills pin code க்கு மாற போறீங்களா? தெரியலையே என்ன நடக்க போகுது தெரியலையே. So நானும் உங்களை மாதிரி 12th மேக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். So after 12th May we'll actually என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணோம்.